பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரோடு நடப்பது, இயேசுவோடு நடப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நாளில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருது இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, அவரோடு பேச முடியல, அந்த சந்தோஷம் இல்லை, சில பாரம் அழுத்துறது. காரணம் என்ன தெரியுமா? சில சமயம் அவருக்கு பிரியமில்லாத பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். நம்ம வாழ்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். பாவம் எங்கேயோ தூரமாக இருக்குன்னு நினைக்காதுங்க. நம்ம வீட்டில், ஆஃபீஸில், படிக்கிற இடத்துல, நடக்கிற இடத்துல, போகிற வருகிற இடத்துலலாம் நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்தக்கூடிய பாவ காரியம் இருக்கிறது உண்மைதான். அப்போ என்ன செய்யறதுங்க அப்படின்னு கேட்டால், நம்ம பாவக்கரை நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டால் பயப்பட தேவையில்லை. அது நம்முடைய மனசாட்சியை பாதிக்கும், சமாதானத்தை பாதிக்கும். என்ன பண்ணுறதுன்னு கலங்குவோம். பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதாவது என் பாவத்தை நான் மறைக்காம ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துட்டேன், இப்படி பார்த்துட்டேன், அது என்னை பாதிக்குது, நான் பரிசுத்தத்துக்கு ஒரு பங்கம் உண்டாகிற மாதிரி நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீ அறிக்கையிட்டா போதும். பாவத்தை மறைக்கக்கூடாது, மூடக்கூடாது. அது ஆண்டவரிடத்தில் நான் செய்த தப்பு தான், நான் இப்படி நடந்துடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, நீ ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து அறிக்கையிட்டுட்டா உடனே அவர் மன்னிச்சிடலாம். அதுக்கு உடனே ரூமுக்கு ஒன்று முழங்கால் போகணும், அப்படி ஆடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் உணர்ந்த உடனே என் மனசில் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இது பாவம்தான், இதை நான் செஞ்சிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு மனம் திறந்து சொல்லுங்க. உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவம் உன் மனசாட்சியை வாதிக்குது, இந்த தப்பு பண்ணிட்டோமே, இப்படி நடந்துட்டோமே, இப்படி செய்துட்டோமேன்னு உன்னுடைய சந்தோஷத்தை பாதிக்குது இல்லை? ஒரு நிமிடம் அப்படி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீ செஞ்சிருக்கக்கூடாது, நான் செஞ்சிட்டேன், பேசிட்டேன், பார்த்துட்டேன், தயவாக என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை உங்களுக்கு மறுபடியும் ஒப்பு கொடுக்குறப்பா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் மனம் திறந்து அறிக்கையிடுகிறதுனால உங்கள் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்திட்டீங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களை தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.